செய்திகள் தொடர்கின்றன. பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் மாரடைப்பால் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 86. உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த ராதாகிருஷ்ணன் தனியார் மருத்துவமனையில் பல நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை முடிந்து கடந்த வாரம் வீடு திரும்பினார். இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் அவர் நேற்றிரவு காலமானார். சென்னை தி நகரில் உள்ள வீட்டில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. 8 நாளா ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஐசியூவில் ஒரு 3 நாளும் இருந்துட்டு தென் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து ஒரு 1 வீக் வாஸ் ஆல் ரைட். தென் திடீர்னு மத்தியானம் அம்மாட்ட டீ சாப்பிடலாமேன்னு கேட்டிருக்காரு. கொண்டு போட்டுன்னு வரதுக்குள்ள இவர் அப்படியே இதாயிட்டார். சந்திரஹரி படத்தில் ராதாகிருஷ்ணன் அறிமுகமானார். மங்கையர்கரசி என்ற படத்தில் காக்கா பிடித்து வரும் காட்சியில் நடித்ததால் அவர் காக்கா ராதாகிருஷ்ணன் என்றழைக்கப்பட்டு பிரபலமானார். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் உள்ளிட்ட நடிகர்களுடன் அவர் நடித்துள்ளார். மனோகரா, உத்தமபுத்திரன், குணா உள்ளிட்ட 600க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். ஊட்டியில் வரி செலுத்தாத பிஎஸ்என்எல் அலுவலகத்திற்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைக்க முயன்றதால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் நீண்ட நாட்களாக வரி செலுத்தாததால் ஊட்டி பிஎஸ்என்எல் அலுவலகத்திற்கு சீல் வைப்பதற்காக ஊட்டி நகராட்சி அதிகாரிகள் நேற்று நேரில் சென்றுள்ளனர். அலுவலகத்திற்கு சீல் வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஎஸ்என்எல் பணியாளர்கள் நகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் லேசான மோதல் ஏற்பட்டது. அலுவலகத்திற்கு சீல் வைக்காமல் செல்லப்போவதில்லை என நகராட்சி அதிகாரிகளும் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என பிஎஸ்என்எல் பணியாளர்களும் பிடிவாதமாக காட்டியதால் பெரும் பதற்றம் நிலவியது. பின்னர் அங்கு வந்த போலீசார் நிலைமையை சரி செய்தனர். 11-12 ஆகிய ஆண்டுகளுக்குரிய சொத்து வரி பிஎஸ்என்எல் நிறுவனம் உதகமண்டல நகராட்சிக்கு செலுத்தாத காரணத்தினால நாங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு பல முறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அவங்க இதுவரைக்கும் எங்களுக்கு பணம் செலுத்தலை. அதனால் ஏற்கனவே நாங்கள் ஃபைனலாக நாங்கள் ஜப்தி நோட்டீஸ் 14ஆம் தேதின்னு போட்டு 11 மணிக்கு ஏற்கனவே இஷ்யூ பண்ணிட்டோம். எங்களுக்கு அவங்க இன்னும் கிளியர் பண்ணல. அவங்க இதில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதனால் ஃபைனல் முடியுது. பொன்னேரியில் உள்ள ஸ்ரீ வீரலட்சுமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொன்னேரி பிள்ளைக்கார தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரலட்சுமி ஆலயம் 10 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டது. இதையடுத்து நேற்று இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு நூதன மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வாணியம்பாடி அருகே கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் 5 பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வீடுகள் இடிந்து தரைமட்டமானது. வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் வசிப்பவர் லட்சுமி. இவர் நேற்று சமைப்பதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்தபோது சிலிண்டரும் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனே வீட்டிலிருந்து சத்தம் போட்டுக்கொண்டு வெளியே ஓடி வந்தார். அதற்குள் பயங்கர சத்தத்துடன் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் அருகிலிருந்த வீடுகள் இடிந்து தரைமட்டமானது. இதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் 16 பேர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி மருத்துவமனையின் கதவு, ஜன்னல் கண்ணாடிகளை உறவினர்கள் அடித்து உடைத்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கேஸ் பற்ற வச்சாங்க. கேஸ் பற்ற வைக்கும் போது ரெகுலேட்டர்லாம் பற்றிக்கிச்சு. நாங்கள் ஆஃப் பண்ணுன்னு சொன்னோம். அவங்க ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே இன்னும் நிறைய பற்றிக்கிச்சாங்க. உள்ளே கேஸ் சிலிண்டர் வெடிச்சு வெளியே வந்த அண்ணலில் ரோட்டில் வந்தவங்களுக்கெல்லாம் அடிபட்டு எல்லாம் இதனிடையே சென்னை கிண்டி மசூதி காலனியில் உள்ள ஒரு வீட்டில் மின்வெட்டு காரணமாக டிவியின் மீது ஏற்றி வைத்திருந்த மெழுகுவர்த்தி உருகி தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு தீ உடனே அணைக்கப்பட்டது. இதில் தொலைக்காட்சி பெட்டி எரிந்து கருகியது. கொடைக்கானலில் சுமார் 500 அடி பள்ளத்தில் லாரி உருண்டு விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் டிரைவர் மற்றும் கிளீனர் படுகாயமடைந்தனர். கொடைக்கானலில் உள்ள அரசு மதுபான கடைகளுக்கு மதுபான பாட்டில் பெட்டிகளை இறக்கிவிட்டு வந்த லாரி ஒன்று திண்டுக்கல் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தது.
அப்போது பெருமாள் மலை என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்த தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் பள்ளத்தில் இறங்கி லாரியில் சிக்கிய இருவரையும் மீட்டனர். இதில் படுகாயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தனியார் பள்ளி ஆசிரியை ஒருவரை நடுரோட்டில் வெட்டி கொலை செய்த வழக்கில் வாலிபருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி பெரம்பலூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பெரம்பலூர் உழவர் சந்தை பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தசாமி. இவரது மனைவி பிரேமாவதி. இவர் அப்பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் நெசவு ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி பள்ளிக்கு சென்ற அவரை பெரம்பலூர் ஆலம்பாடியைச் சேர்ந்த ரங்கசாமி என்பவரது மகன் பாஸ்கர் சரமாரியாக வெட்டி கொன்றார். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் நடந்த இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பாஸ்கரை போலீசார் கைது செய்தனர். இவ்வழக்கு முதலில் பெரம்பலூர் குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து பின்னர் மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை நேற்று விசாரித்த நீதிபதி பூர்ணிமா கொலை செய்தது நிரூபிக்கப்பட்டதால் பாஸ்கருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இந்த வழக்கானது மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றுதலாகி பின்பு அங்கிருந்து மகளிர் நீதிமன்றத்திற்கு பெரம்பலூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றுதலாகி அங்கு வழக்கு நடைபெற்று வந்தது. இன்று அந்த வழக்கில் எதிரி பாஸ்கருக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 5000 அவதாரமும் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளனர். அவதாரம் கட்ட தவறினால் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதிமுக அமைச்சர் பெயரை பயன்படுத்தி மாதவரம் குடியிருப்பு சங்க தலைவர் தனது வீட்டை அபகரிக்க முயன்று வருவதாக பெண் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாதவரம் மாத்தூரில் லேக் வியூ என்ற அபார்ட்மெண்டில் 128 குடியிருப்புகள் உள்ளது. இதில் கஸ்தூரிபாய் என்பவருக்கு சொந்தமான வீடு ஒன்று உள்ளது. இவரது வீட்டிற்கு பராமரிப்பு கட்டணம் கட்டவில்லை என்று கூறி சங்க தலைவர் மோகன் குடிநீர் மற்றும் மின்சார இணைப்பை துண்டித்துவிட்டார். மேலும் அந்த வீட்டை அபகரிப்பதற்காக அதிமுக அமைச்சர் ஒருவரின் பெயரை பயன்படுத்தி மிரட்டுவதாக கஸ்தூரிபாய் கூறியுள்ளார். இந்த நிலைமையில இருந்துட்டு வச்சுட்டு என்ன இது பண்ணானா நான் எப்படி லோன் பே பண்றது? எனக்கு இபிஎம் கொடுக்கறது கிடையாது, கனெக்ஷன் கிடையாது, இதுவும் வாட்டர் கனெக்ஷனும் கிடையாது. நியர்லி 3 இயர்ஸா இது டெனன்ட் வந்தாலும் கட்ட பஞ்சாயத்து ஆளுங்களை வச்சுட்டு இந்த வீட்டுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் அப்ப நான் எப்படி பே பண்றது? இந்த வீட்டுக்கு லோன் எடுத்துக்கிறது நான் எப்படி கட்டுறது? அது கேட்டா இந்த மாதிரி பண்றீங்களா அசோசியேஷன்ல கேட்டா அசோசியேஷன் இது பீரியட் ஓவர் ஆயிடுச்சு. ஓவரானா கூட என்ன சொல்றாங்கன்னா நீங்க பே பண்ணல கட்டுங்க, அப்பதான் நான் உங்களுக்கு இது இபி கனெக்ஷன் கொடுப்பேன், வாட்டர் இது பண்ணுவேன், இல்லைன்னா கரண்ட் அலோவ் பண்ண மாட்டேன், அடிக்க ஆரம்பிச்சிருவேன், கட்ட பஞ்சாயத்து வச்சு மிரட்டுறாங்க. அம்பத்தூரில் உள்ள தனியார் பெயிண்ட் தொழிற்சாலையில் பணிபுரியும் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த அம்பத்தூரில் தனியாருக்கு சொந்தமான பெயிண்ட் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது. இதில் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஊதிய உயர்வு கேட்டும் பணி நிரந்தரம் கேட்டும் பலமுறை நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. போராட்டத்தில் ஈடுபட்ட 5 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்ததால் ஆத்திரமடைந்த சக தொழிலாளர்கள் நிர்வாகத்தை கண்டித்து தொழிற்சாலையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைக்கு தொழிற்சங்கத்தை துவக்கின பின்னாடி தொழிற்சங்கத்தை துவக்கியதுக்காக முன்னணியில் இருந்த 5 நிர்வாகிகளை இடைநீக்கம் செய்து இந்த நிர்வாகம் அடாவடித்தனமாக வெளியேற்றியிருக்கிறது. அதை ஒட்டி அங்கே வேலை செஞ்சிருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட கேசுவல் தொழிலாளர்கள் 5 வருடம் 6 வருடமாக வேலை செஞ்சு கூட அவங்க நிரந்தரப்படுத்தினர். இந்த 2 கோரிக்கையை வலியுறுத்தி தொழிலாளர்கள் உள்ளிருப்பு வேலை நிறுத்தத்தை செய்யறாங்க. சிறுவர்களை சிலிர்க்க வைக்கும் பொம்மை கண்காட்சி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.